பிரைஸ் லார்ட் இயேசுவின் நாமத்தினால உங்கள் ஒவ்வொருவரையும் இன்றைக்கும் டெய்லி மன்னாக்குள்ளாக அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கு நாம் கர்த்தருடைய வசனத்தை தியானிப்புக்காக ஆதியாகமம் 13வது அதிகாரம் 9வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். இந்த தேசமெல்லாம் உனக்கு முன்னு இருக்கிறதல்லவா, நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்றான். இந்த வார்த்தை யாரோடு சொன்ன வார்த்தை அப்படின்னா, ஆபிரகாம் தன்னுடைய அண்ணன் மகன் சகோதர மகனாகிய லோத்திடத்துல சொன்னாராம். இவங்க 2 பேரும் ஒன்னா குடியிருக்கிறாங்க. இவங்களுடைய சொத்தும் ஆபிரகாமுடைய ஆடுகளும் லோத்துடைய ஆடுகளும் மிகுதியாய் பெருகினபடினால இவங்க 2 பேருடைய மேய்ப்பர்களுக்கு சண்டை வருது. அந்த வசனத்துல முந்தின வசனங்களை நீங்க பாத்தீங்க அப்படின்னா, எனக்கும் உனக்கு கூட எதுக்கு வாக்குவாதம், அதனால நீ இடதுபுறம் போனா நான் வலதுபுறம் போறேன், நீ வலதுபுறம் போனா நான் இடதுபுறம் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆபிரகாம் லோத்தோடு கூட சொல்லுகிறார். பாருங்க, எவ்வளவு நல்ல விட்டு கொடுக்கிற சமாதானம் பண்ணுகிற இருதயம் ஆபிரகாம் இடத்துல இருக்கிறத நாம் கவனிக்கிறோம். லோத்து இடத்துல இந்த சுபாவம் இல்லாததையும் நாம் பார்க்கிறோம். சொன்ன மாத்திரத்துல லோத்து தனக்கு பச்சையாய் செழுமையாய் செழிப்பான ஒரு இடத்தை கண்டு ஓடுகிறார். ஆனா ஆபிரகாமோ சமாதானம் பண்ணுகிறதுல விட்டு கொடுக்கறதுல, என் சகோதரன் தானே, என் உறவு தானே இவன் அப்படின்னு சொல்லி அவனுக்கு விட்டு கொடுக்கிறார். எப்படி இந்த சுபாவம் ஆபிரகாமுக்குள்ளாக வந்தது அப்படின்னா, நீங்க 13வது அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது ஆபிரகாம் பலிபீடத்தை கட்டி கர்த்தரை தொழுது கொள்ளுகிறான். எங்கெல்லாம் ஆபிரகாம் போகிறானோ அங்கெல்லாம் கர்த்தருக்காக ஒரு பலிபீடத்தை கட்டி அவன் தொழுது கொள்ளுகிறான். அவன் தேவனை தொழுது கொள்ள அவனுடைய சுபாவம் மாறுகிறது. பாருங்க, இதுதான் ரகசியம். நீங்க இயேசுவை அறிந்து கொள்ள என்ன மாறும் தெரியுமா? நம்ம சுபாவம் மாறும். ஏதோ பெரிய பங்களா, ஏதோ பெரிய கார், சொத்து இதெல்லாம் வாங்குவோம், அது மட்டுமல்ல. எது ரொம்ப முக்கியம் அப்படின்னா, நீங்க இயேசுவை அறிந்து கொள்ள இயேசுவோடு கூட நீங்க இயேசுவை தொழுது கொண்டு அவர்கிட்ட நீங்க வர உங்க சுபாவம் மாறும். யுவர் கேரக்டர் வில் சேஞ்ச். இயேசுவை போல ஒரு அன்பு, இயேசுவை போல சமாதானம் பண்ணுகிற அந்த குணம் கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள் எனப்படுவார்களாம். அல்லேலூயா. பாருங்க, இந்த ஆபிரகாம் லோத்து இடத்துல விட்டு கொடுத்ததுனால, தேசமெல்லாம் உனக்கு முன்பாக இருக்கு அப்படின்னு சொன்னதுனால, நீ இடதுபுறம் போனா நான் வலதுபுறம் போறேன், நீ வலதுபுறம் போனா நான் இடதுபுறம் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் விட்டு கொடுக்கிறார். அதனாலதான் கர்த்தர் அந்த சுபாவத்தை பார்த்து அந்த அதிகாரம் முடியும் பொழுது கர்த்தர் சொல்றாரு, ஓ ஆபிரகாமே, நீ லோத்துக்கு சொன்னது போல இப்ப நான் உனக்கு சொல்லுகிறேன், எழுந்துரு, தேசமெல்லாம் உனக்கு முன்பாக இருக்கிறது. நீ எந்த அளவுக்கு நடக்கிறாயோ, தேசத்தின் நீளம் எந்த மட்டோ அல்லது அகலம் எம்மட்டோ அம்மட்டும் நீ நடந்து திரி, நான் உனக்கு இந்த தேசத்தை சுதந்திரமாக கொடுப்பேன். உனக்கு மட்டுமல்ல, உன் சந்ததிக்கு நான் சுதந்திரமாய் கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நீங்கள் மற்றவர்களோடு கூட எப்படி கிறிஸ்துவின் அன்பை காண்பிக்கிறீர்களோ அப்படிதான் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா. உங்களோடு கூட சண்டை போடுறாங்களா, உன் சொந்த தம்பியா, உன் சிஸ்டர்ஸா, அல்லது உன்னுடைய கணவர், உன்னுடைய மனைவி, உங்களுடைய பிள்ளைகள், இவங்கெல்லாம் நம்மளோட ரத்த சம்பந்தம். அவர்களோடு கூட நாம் போராடி ஜெயிப்பது என்பது ஒரு பெரிய ஆசீர்வாதம் இல்லைங்க. அவங்களுக்கு நீங்க விட்டு கொடுத்து பாருங்க, நியாயமான காரியத்துல விட்டு கொடுத்து நீதியாய் நீங்க நடந்து பாருங்க, கர்த்தர் அவர்களை விட உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இந்த சமாதானம் பண்ணுகிறது, விட்டு கொடுக்கிற குணம் எப்போ வரும் அப்படின்னா, நீங்க கர்த்தரை மட்டும் தொழுது கொள்ளும் பொழுது. விட்டு கொடுத்து பாருங்க, நீங்க கெட்டு போக மாட்டீங்க. கெட்டு போறவன் விட்டு கொடுக்க மாட்டான். அதனால நீங்க தைரியமாக, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார், அவர் உங்களுடைய வாசலை விஸ்தாரமாக்க போகிறார். அதனால யாரோடு கூட நீங்க கசப்போடு வைராக்கியத்தோடு இருக்காம சமாதானம் பண்ணும்படியாக நாடுங்க. கர்த்தர் உங்கள் எல்லைகளிலே சமாதானத்தை உண்டு பண்ணுவார். ஜெபம். பரலோக பிதாவே, இந்த வசனத்தை கேட்கிற உங்களுடைய பிள்ளைகளையும் உங்களுடைய குடும்பங்களையும் கைகளின் பிரயாசத்தையும் ஆசீர்வதித்து சமாதானம் நாங்கள் விட்டு கொடுக்கவும் எங்களுக்கு பலத்தையும் கிறிஸ்துவின் சுபாவத்தையும் எங்களுக்கு தந்தருளுவீராக. நீர் எங்களோடு கூட இருந்து இந்த நாள் இருக்கிற எல்லா வேலைகளிலும் உங்களுடைய கிருபை, உங்களுடைய தயவு எங்களை நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். God bless you. God bless you all.